ஹாய் நண்பர்களே, வணக்கம். தெய்வம் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதன் மூலம் உங்களுக்கு தேவையான பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். எல்லோருக்குமே செடி வளர்க்குறங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். செடிகள் மரங்கள் வளர்க்குறது மூலமாக நமக்கு மன அமைதி கிடைக்கும். இதை தவிர இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில செடிகள் நம்ம வீட்டை சுற்றி வைக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த செடிகள் மூலமாக நமக்கு தூய்மையான காற்று கிடைக்கும். சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற பெரிய பிரச்சனைகளை கூட இந்த செடிகளை வைக்கிறது மூலமாக தவிர்க்கலாம். உடலுக்கும் மனதுக்கும் நன்மை தரக்கூடிய அப்படிப்பட்ட செடிகள் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதலாவதாக மூங்கில் செடி. இது இயற்கையாகவே நமக்கு காற்றை சுத்தப்படுத்தி தருது. சில பேர் இது புதர் மாதிரி பெருசாக வளர்ந்துடும்னு பயந்தே அதிகமாக வளர்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போது அதிகம் புதராக மண்டாத மூங்கில் வகைகள் கிடைக்கிது. சீனர்கள் மூங்கில் செடியை அதிகம் விரும்புவாங்களாம். இதனால் செல்வம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மூங்கில் செடி எந்த வீட்டில் இருக்கோ அங்கே ஜாக்பாட் தான். இதை எத்தனை செடி வளர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும். உதாரணமாக 5 வச்சா செல்வம் அதிகமாக கிடைக்குமா, 6 வைக்கும்போது திடீர் அதிர்ஷ்டமும், 7 வைக்கிறப்போ அதுவரை அந்த குடும்பத்தில் இருந்த உடல்நல பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிடுமாம். அதுவே அதிக எண்ணிக்கையில் 21 வைக்கும்போது மேலே சொன்ன அதிர்ஷ்டம், செல்வம், ஆரோக்கியம் எல்லாமே ரெட்டிப்பாக கிடைக்குமா. 2வதாக துளசி செடி. இதை வீட்டோட கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கணும். இதை வைக்கும்போது வீட்டில் செல்வம் சேரும். இந்த துளசி செடி கூட கற்பூரவள்ளி செடியையும் சேர்த்து வைக்கும்போது நமக்கு இருக்க பண கஷ்டம் தீர்ந்துடுமாம். சில பேருக்கு வாஸ்து சாஸ்திர பிரச்சனையால் மாறி மாறி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த துளசி செடி வைக்கிறது மூலமாக தானாகவே சரியாகிடுமாம். 3வதாக ரப்பர் செடி. அழகுக்காக வீடுகளில் வைக்கப்பட்டாலும் இதிலும் நிறைய ஆன்மீக பலன்கள் இருக்குது. இதை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸி தான். கூர்மையாக இல்லாமல் வட்ட வடிவ இலைகளை கொண்ட ரப்பர் செடிகளை வளர்க்கும்போது மன அமைதி, செல்வ செழிப்பு எல்லாத்துக்குமே வழிவகுக்கும். இந்த செடிகளை வளர்க்கும்போது வாஸ்து தோஷங்கள் முழுவதுமாக நீங்கிடுமாம். 4வதாக மணி பிளான்ட். இந்த செடியை வீட்டில் வளர்க்கும் பட்சத்தில் பண தட்டுப்பாடே இருக்காதாம். கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழலாமா. இந்த செடி வளர வளர நமது ஆரோக்கியம், செல்வம், புகழ் எல்லாமே உயர்வடையுமா. இந்த செடியை வளர்க்குறதுனால மன அமைதி வந்து மனசே ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்குமா. இந்த மணி பிளான்ட்டை வீட்டில் தென்கிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்ப நல்லதான். உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வேண்டும்னா இந்த செடியை தாராளமாக வளர்க்கலாம். சில தேவையில்லாத செடிகளை வளர்க்குறத விட்டுட்டு நமக்கு நன்மை தரக்கூடிய செடிகளை வளர்த்தா மன நிம்மதி, சந்தோஷத்தோடு வாழலாம். இந்த மாதிரி உயிருள்ள செடிகளை வளர்த்து அதுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றுறதுங்கிறது பசியில் வாடினவங்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கறதுக்கு நிகரானதான். இதனால் நம்ம முன்ஜென்ம பாவம் கூட படிப்படியாக குறையுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.